பைனரி ட்ரேடிங். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ பைனரி ட்ரேடிங்கில் ஸோ சிடபிள்யூஆர்வி அப்படிங்கிற கான்செப்ட். ஓகேவா? ஸோ இந்த சிடபிள்யூஆர்வி கான்செப்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ என்னோட பழைய சேனலில் எல்லாம் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் எகைன் நியூவாக நான் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ சிடபிள்யூஆர்வி அப்படின்னா எஸ் கேண்டில் வீக் ரீடிங் வித் வால்யூம். ஓகேங்களா? ஸோ ஒரு கேண்டிலோட நமக்கு விக்ஸ் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்க்கணும், ஒரு கேண்டலோட விக்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கேண்டலோட விக்ஸை பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் என்ன பார்க்கணும், ஒரு கேண்டிலோட பாடி சைஸ் பார்க்கணும். ஸோ தேர்ட் என்ன பார்க்கணும், எஸ் வால்யூம். ஸோ ஃபோர்த்து நமக்கு ஒரு கேண்டலோட சைக்காலஜி என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த நாலும் வெரி 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 இம்பார்ட்டன்ட். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே இருக்கிற விக்ஸுக்கு தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ விக்ஸில் தான் நமக்கு ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் த ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் தான் நமக்கு பாடி வால்யூம். ஸோ நமக்கு வால்யூம் ஜஸ்ட் கன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா? ஸோ சைக்காலஜி அப்படிங்கிறது நான் மேக்ஸிமம் பார்க்க மாட்டேன். மெயின் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ கேனோட விக்ஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ பாடிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேண்டிலோட விக்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா, ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஒரு கேண்டில் இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, ஓகே, ஸோ அப்போ இந்த கேண்டிலில் வால்யூம் லோவாக இருந்தால் யார் வருவா, ஸோ ஹையாக இருந்தால் யார் வருவா, ஸோ அப்போ இந்த மாதிரி விக்ஸ் இருந்தால் யார் வருவா, ஸோ இந்த மாதிரி விக்ஸ் இருந்தால் யார் வருவா, ஸோ அப்படின்னு நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. ஓகேங்களா? ஸோ நியூவாக இங்கே சிடபிள்யூஆர்விக்குள்ள வரவங்க, பைனரி ட்ரேடிங்குள்ள வரவங்க எங்கிட்ட கேட்குறீங்க. ஓகேங்களா? பட் ஆனால் இங்கே என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஸோ இங்கே என்ன சினாரியோ இருக்கோ ஸோ அந்த சினாரியோவை மட்டும் ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் நெக்ஸ்ட் யார் வருவா, ஸோ அப்போ இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் நெக்ஸ்ட் யார் வரும், ஸோ அந்த மாதிரி தாட்டில் இந்த சிடபிள்யூஆர்வியை லேர்ன் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக டைம் எடுத்துக்கணும். அதே மாதிரி சொல்கிறேன், இந்த சிடபிள்யூஆர்வியை நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, ஓகேங்களா, ஸோ ஒரு 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 மாதமோ 2 மாதத்துல கண்டிப்பாக லேர்ன் பண்ண முடியாது. ஸோ அதை நான் ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான் உண்மை. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ராப்பரான ப்ராக்டிஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இந்த கோர்ஸ் இப்போ நானே கிளாஸஸ் எடுக்கிறேன். ஸோ இந்த கிளாஸஸை கம்ப்ளீட் பண்ண உடனே நீங்கள் வந்து இதில் ப்ராஃபிட் ட்ரேடர் ஆகிடலாம், ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ணிடலாம், ஸோ அப்படிங்கிற ஒரு ராங்கான கமிட்மெண்ட்டை நான் கொடுக்க மாட்டேன். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா, ஸோ மோஸ்ட் ஆஃப் த நிறைய பேர் என்னன்னா, ஸோ இது ரொம்ப சிம்பிள். எஸ், இது ரொம்ப சிம்பிள் தான். பட் ஆனால் இதில் லாஜிக் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இந்த லாஜிக்கை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமோ ஸோ அதை பொறுத்து நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நிறைய பேர் சார் இது வந்து 80% ரிசல்ட்ஸ் கொடுக்குமா, இல்லை 90 கொடுக்குமா, இல்லை 100 கொடுக்குமான்னு கேட்குறீங்க. ஸோ இந்த 80, 90, 100 இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்து தான் நமக்கு இங்கே ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஸோ நமக்கு இந்த இடத்துல ஒரு 3 கேண்டில் இருக்கு. ரைட்? ஸோ இது நம்பர் 1, இது நம்பர் 2, இது நம்பர் 3, இது நம்பர் 4. ஓகேங்களா? ஸோ எப்பவுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ பிகினர் ஆகட்டும், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் ஆகட்டும், ஓகேங்களா, ஸோ யார் வேணா இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன், ரெட், 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 அப்படி இல்லைன்னா ரெட், க்ரீன், க்ரீன், ஸோ இந்த பேட்டர்னை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேட்டர்னையும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரி ஒரு க்ரீனு ரெட்டு ஸோ இந்த மாதிரி பேட்டர்னா ஃபாலோ பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் இனிஷியல் ஸ்டேஜ். ஓகேவா? ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஒரு விஷயத்த நம்ம ப்ராப்பராக லேர்ன் பண்ணோன்னா இப்போ அது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நமக்கான ஒரு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேவா? ஸோ பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு ஒரு க்ரீன், ரெட், ரெட், ரெட். ஓகே, ஸோ அப்போ 4 கேண்டில் ஷீட்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ அப்போ இந்த 4 கேண்டில் ஷீட்ஸில் நம்ம எப்படி ரீட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நான் ஜஸ்ட்டு ஒரு விக்ஸை பற்றி எக்ஸ்பிரஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்டாண்டர்டு ஃபைட் அப்படிம்பாங்க, இல்லைன்னா அப்நார்மல் ஃபைட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதை நான் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ அது எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நம்ம லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக நம்ம இதை தான் சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ இது வந்து கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ பழைய வீடியோஸ் நான் டெலீட் பண்ணியிருக்கேன் என்னோட சேனலில். ஓகேவா? ஸோ நியூவாக தான் நான் எகைன் நான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இவ்வளோ போகலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த சார்ட்குள்ளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
பார்ட்டி டு பார்ட்டி ஏன் சேஞ்ச் ஆகிறான் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ நமக்கு ரெண்டே டைப்பில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போசிட் பார்ட்டி வர முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் நமக்கு ஐ மீன் இங்கே பையஸோட வால்யூம் லோ ஆயிடுச்சு அப்படின்னா எஸ் அப்போ நமக்கு செல்லஸ் ஆப்போசிட் பார்ட்டியான செல்லஸ் மார்க்கெட்டில் என்ட்ரி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இந்த இதில் பாருங்க இங்கே இருக்கிற வால்யூமோட எஸ் இங்கே இருக்கிற வால்யூம் ஹையாக இருக்கு ரைட். ஸோ அப்புறம் ஏன் நெக்ஸ்ட் செல்லர் வரும், அப்போ நெக்ஸ்ட் பையர் தான் வரணும். அப்போ இங்கே இருக்கிற பையரோட இங்கே இருக்கிற பையர் செகண்ட் கண்டினியூ பண்ணுறான் மார்க்கெட்டில். ஸோ வால்யூம் ஹை ஆகுது. ஸோ அப்போ நெக்ஸ்ட் பையர் தான் வரணும். ஏன் இங்கே நமக்கு செல்லர் கிடைச்சிருக்காங்க? ஸோ அப்படிங்கிற திங்க் பண்ணு. ஸோ அப்போ நமக்கு செகண்ட் மெத்தடில் நமக்கு இங்கே செல்லர்ஸ் அவனோட ஓன் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி மார்க்கெட்டில் என்ட்ரி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்போது ஒன்று பையர்ஸோட வால்யூம் லோவாச்சு அப்படின்னா உள்ள செல்லர்ஸ் என்ட்ரி பண்ணுவாங்க. இல்லைன்னா ஸ்ட்ராங்காக இருக்க பையர்ஸ் கூட செல்லர்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணி அவனோட ஓன் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஓன் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க செல்லர்ஸ். ஸோ அப்போ இது செல்லர்ஸோட வால்யூம். ஸோ அப்போ செல்லர்ஸோட வால்யூம் இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த பர்டிகுலர் கேண்டில் எங்கே நமக்கு ஃபைனலாக செல்லர்ஸ் என்ட்ரி பண்ணி அப்படின்னா எஸ் இந்த பர்டிகுலர் ஏரியாக்குள்ள நமக்கு செல்லர்ஸ் என்ட்ரி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ப்ரைஸில் செல்லர்ஸ் வந்து அக்ரெசிவாக என்ட்ரி பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக பாருங்கள், ஸோ நான் இந்த ஜோன்ஸை மார்க் பண்ணல. ஸோ ஜஸ்ட் நான் சொல்கிறேன் செல்லர்ஸ் பாருங்கள் அக்ரெசிவாக என்ட்ரி பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வால்யூமை டிக்ரீஸ் பண்ண முடியல. ஸோ அப்போ இங்கே எகைன் பாருங்கள் டீசெண்டாக ஃபைட் பண்ணியிருக்காங்க, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடியல. ஸோ ஃபைனலாக எகைன் டீசெண்டாக ஃபைட் பண்ணி நமக்கு இங்கே வால்யூமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ அந்த மாதிரி எதுவுமே ட்ராப் பண்ண தேவை கிடையாது. ஸோ அது எல்லாத்துக்குமே தெரியும், பழைய ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணி இங்கே வந்து இந்த ரீச் ஆச்சுன்னா அப்புறம் இங்கே பையர் வருவான், செல்லர் வருவான். ஸோ அப்போ இந்த கேப் இருக்குது, அப்போ இதை செல்லர் ஃபீல் பண்ணுவான், அப்போ இங்கே செல்லர் கீழ் வருவான், அப்படிலாம் கிடையாது கைஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸோ தயவு செஞ்சு ட்ரேடிங்லேருந்தே வெளியே போயிருங்க. ஸோ ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் லாஸஸை மட்டும்தான் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் சொல்கிறேன், இந்த சிடபிள்யூஆர்விங்க பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ப்ராசஸ். இதை டீச் பண்ணுறது வந்து ஈஸி கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங்கான ப்ராசஸ். ஸோ அப்போது அதுக்கு நம்ம பொறுமையாக இருக்கணும். ஸோ அதுக்கான ப்ராப்பரான அப்ரோச் இருக்கணும். ஸோ இப்போ இந்த ப்ரைஸ்க்குள்ள செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அப்போ வீக் பார்ட்டியன் இந்த கேண்டிலுக்குள்ள பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ கிடையாது. ஸோ ஸ்டில் இந்த கேண்டிலுக்குள்ளேயும் பையர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த பையர்ஸ் பாருங்க ஈஸியாக இங்கே என்ட்ரி பண்ண முடியும். பட் ஆனால் இந்த பர்டிகுலர் ப்ரைஸஸ்க்குள்ள பாருங்க ஸோ ரொம்ப வீக்காக தான் என்ட்ரி. ஸோ நிறைய பேர் என்ன இந்த விக்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணுவாங்க. பட் அப்படி இக்னோர் பண்ண வேண்டாம். ஸோ கண்டிப்பாக எல்லா விக்ஸையுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே விட நமக்கு இந்த ப்ரைஸஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா பையர்ஸ் என்ட்ரி பண்ணவே முடியல அப்படின்னா எஸ் அப்போ நமக்கு செல்லர்ஸ் ஸ்ட்ராங். ஸோ அப்போ இந்த ப்ரைஸ் வந்து செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக என்ட்ரி பண்ணி மார்க்கெட்டை கீழே கொண்டு வராங்க. ஸோ ஃப்ரம் லோயர்ஸ் இல்லை இந்த ப்ரைஸ்லேருந்து ப்ரீவியஸாக என்ட்ரி ஆன ஒரு பையர் இப்போ பார்த்தீங்கன்னா இயர்லியாகவே என்ட்ரி பண்ணுறான் அப்படின்னா ஸோ அப்போ அப்பர் சைடில் ஸ்ட்ராங்கான ஃபைட் நம்மளால கொடுக்க முடியல பையர்ஸ்னால. ஸோ அப்போ அந்த பையர் என்ன பண்ணுறான், அவனோட ஏரியாவிலேருந்து ஸோ ஏர்லியாகவே பையர்ஸ் என்ட்ரி பண்ணி ஒரு அக்ரெசிவான என்ட்ரி கொடுத்து பாருங்க. ஸோ இங்கே இருக்கிற செல்லர்ஸோட பாடியை மட்டும்தான் டிக்ரீஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண முடியல. ஸோ நிறைய பேர் என்ன திங்க் பண்ணுவீங்க, எஸ் அப்போ இது செல்லர்ஸ் வால்யூம் அப்படின்னா அப்போ இங்கே பாடியும் டிக்ரீஸ் பண்ணுறாங்க, பையர்ஸோட ஸ்ட்ராங்கு காமிச்சிட்டாங்க நமக்கு. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸோட வால்யூம். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பைன்னு சொல்லுவாங்க. பட் அப்படி இல்லை, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நமக்கு இந்த ஒரு கேண்டில்ஸ் கிடைச்சா மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேண்டில்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி டவுட்ஸ் நிறையா வரும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க ஃப்ரம் லோயர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபைட்டை கொடுத்துருக்கு. பட் இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக அவன் பாடியை டிக்ரீஸ் பண்ணிட்டான். ஆனால் வால்யூமை அண்ட் இங்கே இருக்க பையர்ஸ்னால இன்க்ரீஸ் பண்ண முடியல. ஏன் பையர்ஸ்னால இன்க்ரீஸ் பண்ணணும்? ஸோ ஏன் அப்படின்னா ப்ரீவியஸாக செல்லர்ஸ் ஸ்ட்ராங்னு ப்ரூவ் பண்ணியிருக்கான். ஸோ இந்த பர்டிகுலர் கேண்டிடேட்ல பையர்ஸ் ஸ்ட்ராங்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போது பையர்ஸ்னால இங்கே ஸ்ட்ராங்னு ப்ரூவ் பண்ண முடியல. ஸோ பையர்ஸோட வால்யூம் லோ. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் செல்லர். ஓகே, ஸோ இப்போ இந்த கேண்டில் ஆல்ரெடி நமக்கு யார் ஸ்ட்ராங், செல்லர்ஸ் ஸ்ட்ராங். ஸோ செல்லர்ஸ் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க? ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரைஸஸ்க்குள்ள ஹிடனாக இருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரைஸஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு செல்லர்ஸ் ஹிடனாக இருக்காங்க. ஸோ அப்போது இங்கே இருந்து என்ட்ரியான ஒரு அக்ரெசிவான பையர்ஸ்னால ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்கள், ஸோ ப்ரீவியஸாக ஃபைட் பண்ணதை விட பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு என்ட்ரியை கொடுக்குறான். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவுக்குள்ள ஆல்மோஸ்ட் ஒரு 50% அப்படிங்கிறது ஈஸியாக ரீச் பண்ணுறான். அப்போது இங்கே இருக்கிற செல்லர்ஸ் என்ன பண்ணுறான், என்னோட ஏரியாக்குள்ள நீ ஸ்ட்ராங்காக என்ட்ரி பண்ணிட்டேன்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவான், அக்ரெசிவாக அவனோட பவரை ஸ்டோ பண்ணுவான். எஸ் இங்கே பவர் ஐ மீன் இங்கே செல்லர்ஸ் இருந்தால் தான் பவரை ஸ்டோ பண்ண முடியும், ரைட்? ஸோ அப்போது இங்கேருந்து செல்லர்ஸ் என்ட்ரி பண்ணி பாருங்க, ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு என்ட்ரி கொடுத்து ஸோ ப்ரீவியஸாக என்ட்ரியான ஒரு பையஸோட என்ட்ரி பாயிண்ட் ஐ மீன் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையஸோட என்ட்ரி பாயிண்ட்டையும் பிரேக் பண்ணுறான்.
ஆல்ரெடி பாருங்க அப்பர் சைடையும் பையஸ் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுறான். ஸோ இப்போ செல்லர்ஸ் என்ன பண்ணால் செல்லர்ஸ் இல்லை நான் ஸ்ட்ராங்குன்னு சொல்லி இங்கே இருக்கிற பாடியை விட எஸ் இங்கே இருக்கிற பாடியை இன்க்ரீஸ் பண்ணுறான். எஸ் பாடியை இன்க்ரீஸ் பண்ணுறான். ஸோ ஃப்ரம் பையர்ஸோட ஏரியாவில் பாருங்க. ஸோ பையர்ஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஃபைட். ஓகே, ஸோ அதாவது இப்போ நீங்கள் என்ன திங்க் பண்ணுவீங்கன்னா, ஸோ ப்ரீவியஸாக ஃபைட் பண்ணதை விட இங்கே வீக்காக தான் ஃபைட் பண்ணுறான் அப்படின்னு திங்க் பண்ணலாம். பட் ஆனால் அப்படி கிடையாது. இந்த பாடி கூட கம்பேர் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா இது ஒரு டீசெண்டான ஃபைட்டாக ஒரு ஸ்ட்ராங்கான ஃபைட்டுன்னு சொல்லலாம். ஸோ அப்போது அப்பர் சைட்லையும் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுறான். எஸ் லோயர் சைட்லையும் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுறான். ஸோ பாடியையும் டிக்ரீஸ் பண்ண முடியல, செல்லர்ஸோட வால்யூமையும் டிக்ரீஸ் பண்ண முடியல. எங்கிருந்து என்ட்ரியான சார்? ஸோ செல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ப்ரைஸ் வந்து என்ட்ரியான செல்லர்ஸோட வால்யூமை டிக்ரீஸ் பண்ண முடியல. ஸோ இங்கிருந்து செல்லர்ஸ்னா ஏன் சொல்றேன்னா, இப்போ இங்க இருந்து என்ட்ரியான ஒரு பையரை விட சாரி இங்க என்ட்ரியா இங்க இருக்கிற சாரி இங்க என்ட்ரியான ஒரு பையஸோட என்ட்ரியை விட இங்க என்ட்ரியான ஒரு பையஸோட என்ட்ரி ஒரு ஸ்ட்ராங்கான என்ட்ரி. அப்ப இங்க இருக்கிற செல்லர்ஸ் அவனோட பவரை ஷோ பண்ண ட்ரை பண்றாங்க. எஸ் செல்லர்ஸ் அவனோட பவரை ஷோ பண்றாங்க. ஸோ அதனால எகைன் பாடி இன்க்ரீஸ் பண்றான். எஸ் லோயர் செல்ல பையஸ் டீசெண்டாக ஃபைட் பண்றான். ஸோ அப்பர் சைட்லயும் லோயர் சைட்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஃபைட் கொடுக்குறாங்க. பட் ஆனால் செல்லர்ஸோட ஹிடனா இருக்கிற செல்லர்ஸோட வால்யூமை டிக்ரீஸ் பண்ண முடியல, குறைக்க முடியல. ஓகேவா? ஸோ அப்போ இங்க இருக்கிற வால்யூமை குறைக்க முடியல அப்படின்னா ஸோ நமக்கு எகைன் மார்க்கெட்ல செல்லர்ஸ் கன்வியூ பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ரெண்டு கேண்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஸோ அப்போ இந்த ஏரியாக்குள்ள ஸ்ட்ராங்கான என்ட்ரி கொடுக்க முடியல. ஸோ பையஸ் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணா ஃபெயில் ஆயிட்டான். ஸோ அப்போ இங்க அப்பர் சைட்லையும் லோயர் சைடும் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணி வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிட்டா நிறைய பேர் திங்க் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அப்படி கிடையாது கைஸ் இங்க. ஓகேங்களா? ஸோ சிடபிள்யூஆர்வி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ இதை நான் சொன்னேன். ஸோ நம்ம ஒரு ப்ராப்பரான லேனிங்க கொண்டு போனாதான் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த அப்பர் வீக் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அண்ட் ஆல்சோ லோயர் வீக்கும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அப்போ அப்பர் சைடில் என்ட்ரியான பையர்ஸை ஈஸியாக பீட் பண்ணி செல்லர்ஸ் பாருங்க ஒரு பெரிய பாடியாக மேக் பண்ணுறான். நம்ம லோயர் சைடில் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுறான். ஆனால் பாடியும் குறைக்க முடியல, வால்யூமும் குறைக்க முடியல. ஸோ அப்போ இங்கே இந்த கேண்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கேண்டில் எஸ் டிக்ரீஸ் பண்ண முடியல வால்யூமை. ஸ்டில் பையர்ஸோட இடையில பையர்ஸ் ஸ்ட்ராங்காக தான் ஃபைட் பண்ணுறா. அப்படி இருந்தும் வால்யூமை டிக்ரீஸ் ஹிடன் ஆகிற வால்யூம். ஸோ இப்போ இங்கே ஹிடனாக இருக்க ஒரு செல்லர்ஸோட வால்யூம் எஸ் இங்கே விசிபிள் வால்யூமாக சேஞ்ச் ஆகுறாங்க. ஸோ இப்போ இங்க என்ட்ரியான ஒரு பையஸோட பாருங்க, இங்கிருந்து என்ட்ரியான பையஸ் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு என்ட்ரி கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன நடக்குது? இந்த ப்ரைஸஸ்க்குள்ள செல்லர்ஸ் ஆல்ரெடி நமக்கு ஸ்ட்ராங்குன்னு ப்ரூவ் பண்ணிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கிருந்து என்ட்ரியான பையஸ் ஆல்ரெடி வீக் ஆகிட்டான். ஸோ இப்போ இங்கிருந்து என்ட்ரியான பையஸ் பாருங்க, இப்போ இந்த ஏரியால ஐ இங்கிருந்து என்ட்ரியான செல்லர்ஸ் கூட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபைட்டை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸை விட இங்கே ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுறான். ஆல்மோஸ்ட் இந்த ஏரியாவோட 50% ஈஸியாக நமக்கு பையஸ் கிராஸ் பண்ணுறான். யாரு? ஒரு வீக் பார்ட்டியான பையஸ் ஈஸியாக கிராஸ் பண்ணுறான். இப்போ செல்லர்ஸ் என்ன பண்ணாங்க, அப்புறம் இந்த ஏரியாலேருந்து நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு என்ட்ரி கொடுக்குறேன்னு சொல்லி எஸ் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு என்ட்ரியை செல்லர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ லைக் ப்ரீவியஸாக விட ஒரு பெரிய பாடியாக மேக் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸாக விட நமக்கு ஒரு பெரிய பாடியாக மேக் பண்ணுறாங்க. ஸோ அப்போ லோயர்ஸில் ப்ரீவியஸாக என்ட்ரி பண்ண பாருங்க, இப்போ நம்ம வீக்காக தான் என்ட்ரி பண்ணுறான்னு நீங்கள் சொல்லுவீங்க. ரைட்? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஓகே, அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் ஸ்ட்ராங்கானு ப்ரூவ் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ பையர்ஸ் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணியிருக்கான். செல்லர்ஸ் எகைன் பாடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். ஸோ லோயர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் ஸ்ட்ராங்காக தான் ஃபைட் பண்ணியிருக்கான். ஸோ அப்போ பையர்ஸ்னால வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடியல. ஸோ அப்போ நெக்ஸ்ட் கேண்டில் செல்லர் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. ரைட்? பட் எல்லாருமே அதை திங்க் பண்ணுவீங்க. பட் ஆனால் அப்படி கிடையாது. ஸோ இங்கே எப்படி ஃபைட் பண்ணுறான்? ஸோ வீக்ஸாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்னதான் வீக்ஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இங்க விட பாருங்க இங்க ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்றான். அப்போ இந்த என்ட்ரி பாயிண்ட் என்ட்ரியான செல்லர்ஸ் ஈவன் லோயர் செல்லர் ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ணியும் அவன் ஸ்ட்ராங்னு ப்ரூவ் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ இப்போ எகைன் பாருங்க இங்க விட இங்க ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்றான். அப்போ இங்க விசிபிளா இருக்க செல்லர்ஸ் என்ன பண்ணாங்க? ஸோ நான் ஸ்டில் வந்து மார்க்கெட்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரைஸ்ல இருந்து பாருங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு என்ட்ரியை செல்லர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ப்ரீவியஸாவோட பாடியை இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ பாருங்க, ஸோ இங்கே அப்பர் வீக்கை பாருங்க, இங்கே விட இங்கே ஸ்ட்ராங்கான ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்கன்னா அப்போ இந்த ப்ரைஸ்க்குள்ள செல்லர்ஸ் மேபி வீக்காக இருந்தாலும் பையர்ஸ்னால இவ்வளோ ஸ்ட்ராங்காக என்ட்ரி பண்ண முடியும். ரைட்? ஸோ அப்போ இந்த ப்ரைஸ்ல இருந்து பாருங்க, ஸோ செல்லர்ஸ் ஸ்ட்ராங்கான என்ட்ரி கொடுத்து எஸ் பாடி இன்க்ரீஸ் பண்றான். ஸோ லோயர் சைடில் பாருங்க, ஸோ ப்ரீவியஸாக ஃபைட் பண்ண விட இங்கே வீக்காக தான் ஃபைட் பண்றான். பட் ஆனால் இந்த பாடி கூட கம்பேர் பண்ணும்போது எஸ் இது ஒரு ஸ்ட்ராங்கான ஃபைட் தான். ஸோ அப்பர் சைடும் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்றா அண்ட் ஆல்சோ லோயர் சைடும் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்றாங்க. அப்போ இங்கிருந்து என்ட்ரி ஏன்னா இந்த விசிபிள் செல்லர்ஸ்னால இந்த விசிபிளா இருக்க செல்லர்ஸ்னால வால்யூம் மெயின்டைன் பண்ண முடியல.
ஸோ இது வெரி வெரி சிம்பிள். பட் ஆனால் இது நீங்கள் யோசிக்கும் போது என்னன்னா நீங்கள் ஷார்ட்கட்ஸ் தேடி போவீங்க, ரைட்? ஸோ அதாவது இன்க்ரீஸ் பண்ண முடியலாம், டிக்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எஸ், அது சில பேஸ், பட் ஆனால் அது எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இங்கே ஃபைட் டு ஃபைட் கம்பேர் பண்ணுங்க. ஸோ அப்புறம் இங்கே பாருங்க, இங்கே விட இங்கே ஏன் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுறான்? அப்போ இங்கே இருக்கிற செல்லர்ஸு அவ்வளோக்கா நமக்கு ஸ்ட்ராங்காக இல்லையா? ஸோ அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னா, ஸோ அப்போ செல்லர்ஸ் பாருங்க அவனோட பவரை சொல்ல பண்ணுறான். அப்புறம் லோயர் செல்லு, எஸ் இங்கே விட பாருங்க இங்கே வீக்காக தான் ஃபைட் பண்ணுறான். பட் ஆனால் இங்கே ஆல்ரெடி எதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான்? ஸோ டிக்ரீஸ் பண்ண தான் ட்ரை பண்ணிருக்கான். எஸ், இப்போ இங்கே விட இங்கே வீக்காக தானே ஃபைட் பண்ணுறான். ஓகேங்களா? இங்கே விட எஸ் இங்கே வீக்காக தான் ஃபைட் பண்ணுறான். ஸோ அப்பர் சைட்லேருந்து என்ட்ரியான ஒரு விசிபிள் செல்லர்ஸ், ஸோ பாடி இன்க்ரீஸ் பண்ணி மார்க்கெட்டை கீழே கொண்டு வருது. இங்கோட இங்கே வீக்காக தான் ஃபைட் பண்ணுறாங்க. ஆனால் அவனோட வால்யூமை மெயின்டைன் பண்ண முடியலை. ஸோ அதனால தான் மார்க்கெட்டில் நமக்கு ஒரு பையர் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் இதில் எஜுகேஷன்ஸ் கொடுக்குறது இருக்குது. ஸோ நான் தான் சொன்னேன், ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் லாஸ்ட் வீடியோவில். ஸோ நம்ம 1 2 3லேருந்து போகணும். 1க்கு அடுத்து நம்ம 5 6ன்னு போனோம்னா இதை லேர்ன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த விகும் ஸோ நம்ம எப்படி பார்க்கணும்? ஸோ இந்த விகும் எப்படி பார்க்கணும்? ஸோ அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு ஒரு பையர் கேர்னா இருந்தால் நம்ம என்னெல்லாம் பார்க்கணும்? ஸோ ஒரு செல்லர் கேர்னா இருந்தால் நம்ம என்னெல்லாம் பார்க்கணும்? ஸோ அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு கேனோட சைக்காலஜி அப்படிங்கிறது நமக்கு இம்பார்ட்டன்ட் கேட்டால் ஒரு 5% நமக்கு இம்பார்ட்டன்ட் ஒரு கேனோட சைக்காலஜி. இப்போ நீங்கள் எல்லாருமே என்ன திங்க் பண்ணீங்கன்னா, எஸ் இங்கே விட இங்கே பாடி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ஸோ செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக ப்ரூவ் பண்ணிட்டாங்க, ஸோ செல்லர்ஸ் கேண்டல். எஸ், இங்கே விட இங்கே பாடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஸோ பையர்ஸ் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணியிருக்காங்க. அந்த பையர்ஸ்னால வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடியலை. ஸோ அப்போ நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லர்னு ட்ரை பண்ணுவீங்க, ஸோ அது நமக்கு லாஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போது நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, நான் ஆல்ரெடி சொன்னதான், இங்கே சிடபிள்யூஆர்வியில் நம்ம ஒரு ப்ராப்பரான வேலை தான் இதை லேர்ன் பண்ணணும். இல்லை ப்ரோ, நான் வந்து ப்ராப்பரான வேலை நான் லேர்ன் பண்ணலை, ஸோ ஜஸ்ட்டு நான் இதை வந்து பார்ட் டைமாக நான் ட்ரை பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக இதில் நான் சொல்கிறேன் சக்ஸஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது என்ன ப்ரோ நீங்கள் நெகட்டிவாக சொல்கிறீங்கன்னு திங்க் பண்ணாதீங்க. ஸோ ஏன்னா அது எல்லாமே உங்களுக்கு டைம் வேஸ்ட். அதே மாதிரி ஒரு ஷார்ட்கட் இருக்குது, இதில் ஏதாவது ஷார்ட்கட் இருக்குதுன்னு உங்களுக்கு சொன்னாங்கன்னா, ஸோ கண்டிப்பாக அதை நம்பாதீங்க. அது மார்க்கெட்டில் 100% ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ சீடோலியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஷார்ட்கட் அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு வீக்ஸு மட்டும்தான். ஸோ ஒரு சில பேர் இந்த வீக்ஸ் எல்லாம் பார்க்க தேவையில்லை, ஸோ இந்த வீக்ஸ் எல்லாம் பார்க்க தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. பட் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. 100% எல்லா வீக்கையும் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த கேப்பும் கேட்டோம்னு தான் ஒர்க் ஆகாதுமாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படிலாம் கிடையாது. கேப் டவுன் இருந்தாலும் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம வீக்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே ட்ரேட் பண்ணுறோமே தவிர, ஸோ நம்ம கேப்பை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறோம். அது ஏன் சொல்கிறேன்னா, இங்கே 50%, இங்கே 100%, இங்கே 20% அப்படிங்கிறது மேக்ஸிமம் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஆல்ரெடி என்னோட டெலகிராம் சேனல் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நிஃப்டியில் லாஸ்ட்டு ஃப்ரைடே நம்ம ட்ரேட் எடுத்தது, ஐ மீன் நம்ம அனலைஸ் பண்ணதை போட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ அதை பாருங்கள். ஸோ அது வந்து முழுக்க அதில் கேப் டவுன் கேப் அப் எல்லாமே இருக்கும். ஸோ அதை நம்ம முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீக்ஸை பேஸ் பண்ணி, வால்யூமை பேஸ் பண்ணியும், ஸோ கேனோட பாடியை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம இந்த ட்ரேட்ஸை எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு கான்செப்டை சீடோலியரி கான்செப்டை கற்றுக்கிங்க. கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், எனக்கு சக்ஸஸ் வேணும் ட்ரேடிங்கில் அப்படின்னா மட்டும் இதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ மினிமம் இதை லேர்ன் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா 3லேருந்து 4 மாதம் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ சீக்கிரமாக லேர்ன் பண்ணணும். ஸோ ஷார்ட்கட் இருக்குன்னு நிறைய பேர் நிறைய பக்கம் லேர்ன் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? பட் ஆனால் அதெல்லாம் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகாது. ஸோ இதுக்கு தேவை ப்ராக்டிஸ் மட்டும்தான் கைஸ். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஓனாக லேர்ன் பண்ண முடியுங்கன்னா, எஸ் 100% ஓனாக லேர்ன் பண்ண முடியும். ஸோ ஓனாக லேர்ன் பண்ணுங்கள். ஸோ பட் ஆனால் ப்ராப்பரான வேலை லேர்ன் பண்ணுங்கள். ப்ராப்பர் வே மீன்ஸ் ஷார்ட்கட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்கள் வச்சுக்காதீங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னா அதை மட்டும்தான் நீங்கள் இதில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ.